ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது உனக்கான நல்ல நேரம் வந்ததால தான் இந்த பதிவை உன் கண்களில் காட்டினேன். நீயும் நம்பிக்கையோட நாம் நினச்சது நடக்கும்னு நினச்சிக்கிட்டு தானே தொட்ட. அப்புறம் என்ன, இனி உனக்கான அதிர்ஷ்டம் கூரை பிச்சுக்கிட்டு கொட்ட போகுது. நீ எதிர்பார்த்த எல்லா காரியங்களையும் நீ நினச்சதை விட சிறப்பாக உன் வாழ்க்கையில் நடத்த போகிறேன். ஆனால் எதுவாக இருந்தாலும் கையில் கிடச்சது பிறகு கனவு காண பழகு. கையில் வர்றதுக்கு முன்பாகவே அந்த காசை வச்சு இது செய்யலாம், இந்த விஷயத்தை வச்சு அப்படி செய்யலாம்னு மனக்கணக்கு போடுவதை முதலில் நிறுத்திக்கொள். கையில் கிடச்ச பல விஷயங்களே நிரந்தரமாக தங்காமல் விலகி போகுது. எப்போவுமே தன்னம்பிக்கையோடு இருக்கிறது நல்ல விஷயம். ஆனால் எப்போதுமே சில விஷயங்களுக்கு அப்புறமா தான் நீ புரிஞ்சிக்கவும் செயல்படுத்தவும் ஆரம்பிக்கணும். கையில் வந்து சேர்வதற்கு முன்பாகவே எதை பற்றியும் கனவு காணாதே. உன்னுடைய கனவுகளையெல்லாம் நனவாக்குறதுக்காக தான் இந்த வராகி அம்மா இருக்கே வேலை செய்கிறேன். ஆனால் இருந்தாலும் எப்போதுமே நல்லதையே நல்லதையே செய். நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு முன்பாக அதை யாருக்கிட்டையும் சொல்லாதே என் செல்லமே. உன் வாழ்க்கையில் நீ மறக்கவே கூடாத 2 விஷயங்கள். அடுத்தவங்க உழைப்பில் நீ உட்காந்து சாப்பிடக்கூடாது. அதே போல் அடுத்தவங்க கேலி பேசி சிரிக்கும்படி உன்னுடைய செயல்கள் இருக்கக்கூடாது. எப்போதும் உன்னுடைய உழைப்பில் நீ சிரித்து சந்தோஷமாக ஜெயிப்பான வாழ்க்கையை வாழணுங்கிறது தான் இந்த வராகி அம்மாவின் ஆசை. நீ ஜெயிச்சா மட்டும்தான் இந்த உலகத்துக்கு நீ யாருங்கிறது தெரிய வரும். நீ தோத்து போனினா நீ யாருங்கிறத இந்த உலக வாழ்க்கை உனக்கு புரிய வைக்கும். நீ ஜெயிச்சினா எப்படி எல்லாரும் பாராட்டி கைத்தட்டி பேசுவாங்களோ, அதே போல் நீ தோத்து போனினா உன்னை நோக்கி ஏகப்பட்ட குடிகள் வந்து சேரும். கேலிகளும் கிண்டல்களும் நக்கல்களும் உன்னை நோக்கி வந்து குவியும். நீ யாரு? நீ தைரியமான ஆளா? உன்னால் சமாளிக்க முடியுமா? உற்றார் உறவினரின் ஊர்களின் ஏச்சு பேச்சுக்களை தாங்கிக்க முடியுமான்றதையெல்லாம் தோல்வியின் போதுதான் உனக்கு சந்திக்க முடியுமேன்னு செல்லமே. மொத்தத்தில் வாழ்க்கையில் வெற்றி வந்தாலும் சரி, தோல்வி வந்தாலும் சரி, எல்லாத்தையுமே தாங்கிக்கக்கூடிய சக்தியோட நீ இரு. எல்லாரும் எப்பவுமே ஜெயிச்சுக்கிட்டும் இருக்க முடியாது, எல்லாரையுமே எப்போவுமே நான் தோத்துக்கிட்டும் இருக்க விட்டுட மாட்டேன். இத்தனை நாளாக நீ நினச்ச விஷயங்கள் நடக்காமல் என்னடா இது வாழ்க்கையில் தோத்துக்கிட்டு இருக்கோமே நீயே யோசிச்சிருக்க. தோல்வி பல பார்த்த உன் வாழ்க்கையில் இப்போது பல வெற்றிகளை ருசிக்க போகிறாய். காலம் உன்னை மாற்றுறதுக்காக பல முயற்சிகள் எடுக்கும். ஆனால் காலத்துக்கிட்ட நீ தோத்து போகாத. தொடர்ந்து முயற்சி செஞ்சு நீ காலத்தையே தோற்கடிச்சு ஜெயிச்சு நிற்கணுமேன்னு சொல்லமே. எப்போவுமே நீ மன வலிமையோடு இருந்தினா யாராலுமே உன்னை தோற்கடிக்க முடியாது. நீ தனியாக போராடினாலும் சரி, இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருப்பேன்ற நம்பிக்கை உன் மனசுக்குள்ளே இருக்கட்டும். மிருகம் கூட பசி வந்தாதான் எதையாவது அடித்து பிடிச்சி வேட்டையாடி சாப்பிடும். ஆனால் இந்த மனிதன் மட்டும் காசு பணம் பொறாமன்னு எல்லா விஷயத்துக்காகவும் எல்லாரையும் வேட்டையாடுறான். பணத்துக்கும் ஆசைப்படுறான், காசுக்கும் ஆசைப்படுறான், பொறாமை எண்ணத்தையோடும் இருக்கான். இந்த உலகத்தையும் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களையும் என்னதான் நான் படைச்சிருந்தாலும் அவர்களுடைய செயல்களை பார்க்கும்போது எனக்கே வினோதமாகவும் எனக்கே ஆச்சரியமாகவும் தான் இருக்கு. தேவையற்ற ஆசைகளுக்கெல்லாம் பூட்டு போட தெரிந்த உனக்கு பெரும்பாலும் வாழ்க்கை சோதனைகளை கொடுக்காது. ஆசைகள் எப்போதும் அளவோடு இருக்கட்டும். அந்த ஆசைகளை அடைவதற்கு நீ துடிப்போட இரு. சண்டை போடுறவங்க மனசுக்குள்ள 1000 கவலையோடு இருப்பாங்க. ஆனால் அதை வேடிக்கை பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஒரே பிரச்சனை, சீக்கிரமாக முடிஞ்சிடுமோன்றது தான். நீ எப்போதும் யாருக்கும் வேடிக்கை பொருளாக இருக்காத. முடிஞ்ச அளவு எல்லா இடத்திலும் சமாதானமாகி சண்டையை தவிர்க்கக்கூடிய, சச்சரவை ஒதுக்கக்கூடிய ஆளாக, எல்லாத்தையும் சரி செஞ்சு பேசக்கூடிய சாதுரியமான புத்தி கொண்ட பிள்ளையாக நீ இருந்துடு. எந்த இடத்துல எப்படி பேசணும், எதை எப்படி சமாளிக்கணுன்ற வித்தைகளை எல்லாம் இந்த வராகி அம்மா நான் உனக்கு கற்றுக் கொடுக்குறேன். இந்த உலகத்தில் பல பேர் இன்னும் தொடர்ச்சியாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணமே திறமை இல்லாமலாம் கிடையாது. எல்லாருக்குள்ளேயும் ஒவ்வொரு விதமான திறமைகளை நான் கொடுத்து வச்சுருக்கேன். நிறைய பேர்கிட்ட நேர்மையான எண்ணங்களும் நியாயமான வாழ்க்கை முறையும் இருப்பதால் தான் அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீயும் அதே போல் நேர்மையாக நியாயமாக வாழணும்னு நினச்சி கஷ்டப்பட்டு தோற்று போகும்படி நான் விட்டுட மாட்டேன் செல்லமே. வாழ்க்கையில் ஏமாற்றங்களும் கஷ்டங்களும் வரும்போது உன் மனசு உன்னை தவறான பாதையில் போகிறதுக்காக வலியுறுத்தும், வற்புறுத்தும். ஆனால் நீ அவ்வளவு சோதனைகளையும் உன் வாழ்க்கையை எப்படி சமாளிக்கிற, பிரச்சனைகளை சமாளிக்கிறங்கிறத தான் நான் உனக்கு சோதனையாகவே கொடுத்துருக்கேன்.
நீ எந்த சூழ்நிலையிலும் நேர்மை தவறாமல் நியாயமாக பேசுன, உண்மையாக பேசி நடந்துக்கிட்டீன்னா நிச்சயமாக நான் உன்னை கை கொடுத்து காப்பாற்றி உன் வாழ்க்கையை உயர்த்துவேன். எப்போவுமே உன் மனசை சுத்தமாக வச்சுக்கோ. நீ யாருக்கும் பயப்படணுன்ற அவசியமே இல்லை. நேர்மையை கடைப்பிடி. தோல்வி அடைஞ்சா ஒத்துக்கோ, தவறு செஞ்சா திருத்திக்கோ. உன் திறமைய இன்னும் கொஞ்சம் வளர்த்துக்கோ. எந்த சூழ்நிலையிலும் வாழ்க்கையை நினச்சி சோர்ந்து போயிடாம தைரியமாக போராடு. உன்னுடைய கஷ்டங்களை உனக்குள்ளேயே மறைச்சி வச்சுக்கிட்டு சந்தோஷங்களை வெளியே தேடக்கூடிய என் அன்பு பிள்ளையான உனக்கு எல்லா நிம்மதியையும் சந்தோஷத்தையும் நீ எதிர்பார்த்தது போலவே நடத்தி கொடுக்கறதுக்காக தான் இந்த வராகி அம்மா இந்த காலையில் இந்த நேரத்தில் உன்னை தேடி வந்திருக்கேன். உனக்கான நல்ல நேரம் வந்துடுச்சு. இனி நீ நினச்சது போல எல்லா விஷயங்களும் நிச்சயமாக நடக்கும். எப்போவுமே இடத்துக்கும் சூழ்நிலைக்கும் ஏற்றாறு போல சரியான நேரத்தில் சரியான முடிவெடுக்க கற்றுக்கிட்டினா உன் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் வரும் என் செல்லமே. ஒருவருடைய சாதனைக்கு நீ காரணமாக இருக்கலாமே தவிர யாருடைய வேதனைக்கும் எப்போதும் காரணமாக இருக்காதே. யார் மனசும் வேதனைப்படும்படி நீ எதையும் பேசவோ செஞ்சிடவோ கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்துகள். உன்னை சுற்றி இருக்கிறவங்க நல்லவங்களை விட கெட்டவங்களா நிறைய பேர் இருப்பாங்க. நீ மனசு வச்சாலும் எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் யாரையும் உன்னால் மாற்றவோ திருத்தவோ முடியாது. ஆனால் யார் எப்படிப்பட்டவர்கள் உன் கூட இருக்கணுன்றதை உன்னால் மாற்ற முடியும் தானே. நல்லவங்களையும் நல்லெண்ணம் கொண்டவர்களையும் உன் பக்கத்தில் வச்சுக்கோ. அடுத்தவனை ஏமாத்துறவங்களையும் அடுத்தவனுக்கு கெடுதல் செய்பவர்களையும் நீ தூரமாக விட்டு விலகி வந்துடு. அவ்வளோதான் வாழ்க்கை. நீ நினச்சதெல்லாம் உன் நல்ல மனசுக்கு ஏற்றாற் போல நல்லதாகவே நடக்கும். ஒரு சிலர் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களில் நாங்கிற அகம்பாவத்தோடும் அடுத்தவனை பார்த்து பொறாமப்படக்கூடியவங்களாகவும் அடுத்தவனுக்கு ஏதாவது நல்லா வாழ்ந்தானா அதை பார்த்து அடையக்கூடிய பேராசை கொண்டவர்களாகவும் இருக்கிறார்கள். மனிதர்கள் எப்படிப்பட்டவங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா பழகப்பாரேன் செல்லமே. தேவைக்காக சேர்ந்து வந்த சொந்தங்களும் தேவைக்கு அதிகமாக சேர்த்து வச்ச சொத்துக்களும் எப்போவுமே உனக்கு நிம்மதியை தராது. அவங்க தேவை முடியணும், அவங்க காரியம் நடக்கணுன்றதுக்காக உன்னை தேடி வந்த சொந்த பந்தங்கள் அவங்க காரியம் முடிஞ்சவனே உன்னை விட்டு போயிடுவாங்க. அதே போல் தேவைக்கு அதிகமாக நீ சொத்து சேர்த்து வச்சாலும் அதை நினச்சி இரவும் பகலும் தூங்காமல் நிம்மதி இழந்து இதை எப்படி அதிகப்படுத்தணும், இதை எப்படி பாதுகாக்கணுன்ற எண்ணத்தினாலேயே இன்னும் நோய் நொடிகள் உனக்கு வந்து சேரும். எப்பவுமே எதையுமே அளவாக வச்சுக்கிட்டினா நீ நிம்மதியாக வாழலாம். நீ பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் சாவி போன்றது. அந்த சாவியை நீ சரியாக தேர்ந்தெடுத்துட்டினா அந்த சாவியை பயன்படுத்தி எப்படிப்பட்ட யாருடைய இதயத்தையும் திறக்கவும் மூடவும் முடியும். உன் பேச்சு சாதுரியம்தான் உனக்கான சாவி. பேச கற்றுக்கோ. நல்லா எல்லாருக்கிட்டையும் பேசி பழகி உனக்கான விஷயங்களை சரியாக திறமையாக நேர்மையான முறையில் முடிக்கவும் கற்றுக்கோ. எல்லாவற்றிற்கும் முன்பெல்லாம் வாதாடிக்கிட்டு இருந்த நீனு இப்போதெல்லாம் வாக்குவாதத்தை குறைச்சிட்ட, பேச்சை குறைச்சிட்ட. அதற்கான காரணம் என்னன்னு நான் சொல்லட்டுமா? முன்பெல்லாம் எல்லாத்தையுமே மனசில் பட்டதையெல்லாம் நேருக்கு நேராக பேசிக்கிட்டு இருந்த நீ நிறைய விஷயங்களில் ஏமாந்து போய் நிறைய விஷயங்களில் ஏமாளியாக்கப்பட்டு நிறைய விஷயங்களை முன்ன மற்றவங்க குறை சொல்லி குற்றம் சாட்டி இப்போது தானே உனக்கு உண்மையே புரிஞ்சிடுச்சு. எல்லா இடத்துலையும் எப்போதும் மனசில் பட்டதை பேசக்கூடாதுன்னு இப்போதெல்லாம் பல இடங்களில் பேசுவதற்கு பதிலாக புன்னகையோடு விலகி போகிறத நான் பார்க்குறேன். இந்த உன்னுடைய மாற்றமும் உன்னுடைய பேச்சு வழக்கும் உன்னுடைய சில செயல்களும் தான் உனக்கான முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் உன் வாழ்க்கையில் தரப்போகுது. நீ அமைதியாக இருக்கிறது சோம்பல் கிடையாது, பயம் கிடையாது. அதுதான் உன்னுடைய மிகப்பெரிய பலம். அமைதியாக இருந்தே உனக்கான காரியங்களை அழகாக முடிச்சுக்க போகிற. நானும் உனக்கு துணையாக இருந்து உன்னை ஜெயிக்க வைக்கணும்னு முடிவெடுத்துட்டேன். எப்பவும் உன் வாழ்க்கையில் நீ யாரையும் குறைச்சி மதிப்பிடவோ காயப்படுத்தவோ வேணாம். இன்னைக்கு வேணும்னா வலிமையும் அதிகாரமும் உனக்கு இருக்கலாம். ஆனால் காலம் மாற மாற யாருடைய வலிமை யாருடைய இளமை காலம் எப்படி மாறும் எப்படி போகும்னு யாராலையும் சொல்ல முடியாது. எல்லா மனிதர்களையும் மதிப்போடு நடத்து, மனிதாபிமானத்தோடு நடந்துக்கோ. நீ உன் வாழ்க்கையில் உயர்றதுக்கும் நல்ல நிலைமைக்கு வருவதற்கும் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன். உன் அறிவின் மூலமாக உன் திறமையின் மூலமாக நீ நிச்சயம் நல்ல நிலைமைக்கு வருவ. உன் வாழ்க்கையையும் நான் சுபிட்சமாக மாற்றத்தான் போகிறேன். நீ நினச்ச விஷயங்களை எல்லாம் உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ கவலைப்படவே வேணாம். நீ நினச்சதை விட உன் வாழ்க்கை மிக உயர்வாக சிறப்பாக சந்தோஷமானதாக மாறதான் போகுது.
எப்போவுமே எல்லாருக்கிட்டையும் சொந்தம் பந்தம் நட்புன்னு ரொம்ப உரிமை எடுத்து பேசுறதுக்கு முன்பாக நீ உரிமையாக பேசுகிறத அவங்க எப்படி எடுத்துக்குவாங்க, எப்படி புரிஞ்சுக்குவாங்கன்னு யோசித்து பேசு. அவர்களின் அனுமதி இல்லாமல் நீ உரிமை எடுத்து பேசும்போது அது அர்த்தமற்ற சில பிரச்சனைகளையும் வருத்தங்களையும் கூட உருவாக்கிடும். நீ பேசுகிறத எதிரில் இருக்கவங்க எப்படி புரிஞ்சுக்குவாங்கன்னு யோசித்து பேசுறது தான் நீ நிம்மதியாக வாழ்வதற்கான சரியான வழியாக இருக்கும்.